நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி வந்து வெளியே அனுப்புறது? அதுக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னா, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகிறது. இந்த ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகட்டும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் ஸ்மோக் பண்ணுறேன்னு நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா டென்ஷன்வாங்க. கூலாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் டீப் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் தரக்கூடிய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க வந்து ஸ்மோக்கிங்க்கு போகிறாங்க. இதை ஏன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல? இப்போ நான் வந்து என் ப்ராஜெக்ட் விஷயமா மேனேஜரை போய் பேசணும், மேனேஜர் என்னை வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியான்னு கேட்க போகிறாரு. இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் அந்த டென்ஷன் தாங்க முடியாமல் நான் டக்குன்னு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் ஒரு தம் எடுக்கிறேன். அப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, மேனேஜர் என்னை திட்ட போகிறாரோ இல்லை கேள்வி கேட்க போகிறாரோன்றதை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்காம இதுதான் எனக்கான வெண்ட் அவுட்டுன்னு நினச்சி நான் ஸ்மோக்கிங்க்கு போகிறது. இது ஹேபிட்டாக மாறிடுது. அப்போ என்ன ஆகும்? ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் ஆகட்டும், செல்ஃப் ஹார்மிங் இதுவும் நிறையா நடக்கிறது. தன்தானே காயப்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் பட்னி போட்டுக்கிறது, வேணுமே சாப்பிடாமல் இருக்கிறது நிறைய ஆண்கள் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் பெண்கள் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. சைலண்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா